யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாவே இது வந்து வயர் ஃபுல்லாகிடும். ஏன்னா போதுமான அளவு ஃபைபர் இருக்குது, இதில் அயனும் அதிகமாக இருக்குது. ஒரு டீஸ்பூன்லேயே வந்து உங்களுக்கு 12 mg ஆஃப் அயன் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அனிமியா பேஷண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாவே இது செம்மையாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ப்ளஸ் வந்து யாரெல்லாம் பிசிஓடினால் கஷ்டப்படுறவங்களுக்கும் இது வந்து சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பாதாம், அதுக்கப்புறம் 7-8 முந்திரி, அதுக்கப்புறம் 2 தேங்காய் பத்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வால்நட் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா பால் ஊற்றுங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டீல் கடாயில் பண்ணுறதுனால எப்போவுமே வந்து எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் அந்த பாயசம். அதனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 ஸ்டான்ஸ் குங்குமப்பூ ஆட் பாலில், அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. பட் எனக்கு சடனாக டைம் கிடைக்காதனால நான் வந்து அப்படியே நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுட்டு, இந்த ஹாலிம் சீடு ஊற வச்சுருந்தால நான் வந்து ஓவர் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற வச்சேன். 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். அதுக்கப்புறம் மிக்சியில் கொரன்னு அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கட்டி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கரைஞ்சிரும், கரையில அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டியெல்லாம் தனியாக ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா குழச்சிட்டு திருப்பி அதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கட்டி இல்லாத மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ குங்குமப்பூ ஊற வச்சுருந்ததை அதையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிட்டேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து கலருக்காக நல்லா ஆட் பண்ணேன். அப்படி குங்குமப்பூ உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும், அதாவது நம்ம கையிலேருந்து எடுப்போம் இல்லையா, பிஞ்சு, ஒரு 2 பிஞ்சு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கலருக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் இருக்கும் டேட்ஸு, அதாவது ஒரு 4-5 டேட்ஸ் ஆட் பண்ணி கொரன்னு மிக்சியில் அரைச்சி அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். டேட்ஸ்லேயும் வந்து நிறைய அயன் இருக்குது. ஸோ நான் இப்போ கொடுத்துருக்குற எல்லா நட்ஸும் வந்து செம்ம ஹெல்த்தி. எஸ்பெஷலி பாதாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால. ப்ளஸ் நான் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கு நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு டேட்ஸ் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணோன்னா ஃபுல்லாக நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹாலிம் சீட்ஸ் போட்டுட்டு எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்கில் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆகிடும். நான் வந்து ஒரு 1/2 கப்பு மட்டும்தான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லாமல் டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு டேட்ஸ் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஸ்வீட்டு. இது வந்து ஆண்களுக்கு கூட ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டு லிவர் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லிவர் டேமேஜும் வந்து இது தடுக்குதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிம் சீட் நம்ம எடுக்கும்போது லிவர் வந்து வேஸ்டெல்லாம் கிளென்ஸ் பண்ணி கிட்னிக்கு அனுப்பும். கிட்னி தான் வந்து நம்மளுக்கு வெளியே ஃபில்டர் பண்ணி அனுப்பும். வேறு யூரியாவாக யூரின்லேருந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிவர் நல்லா வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஃபேட்டி லிவரு, அப்புறம் ஆல்கஹால்னால டேமேஜ் பண்ண லிவரு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தா கூட இந்த லிவரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கீர் மாதிரி திக்காகிடும். அது மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிடு மேங்கோ ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, கீர் செம்மையாக இருக்கும். நான் சில்லுன்னு இல்லாமல் நான் அப்படியே தான் சாப்பிட்டேன். சுட சாப்பிட்ணுன்னா அது ஒரு பாயசம் ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க. மெயின் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.